உறுப்புகளை தானம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஹிதேந்திரன் நினைவு நாளை உடல் உறுப்புகள் விழிப்புணர்வு நாளாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தைச் சேர்ந்த டாக்டர் தம்பதியின் மகனான ஹிதேந்திரன் கடந்த ஆண்டு இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டது. அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய பெற்றோர் முன்வந்த நிலையில் ஹிதேந்திரனின் உடல் உறுப்புகளால் பலர் மறுவாழ்வு பெற்றனர். ஹிதேந்திரன் பெற்றோரின் இந்த முயற்சி மக்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்திற்கு பிறகு பலரும் தங்களது உடல் உறுப்புகளை தானம் செய்தனர். இந்நிலையில் உயிரிழந்த ஹிதேந்திரனின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இன்று அனுசரிக்கப்பட்டது. அரசாங்கம் ஒரு அங்கீகரிப்பு கொடுத்தது, மக்கள் மத்தியில் ஒரு சிந்தனையை உண்டாக்கியது. இதற்கு ஊக்குவிக்கும் வகையில் என்னுடைய துணைவியாருக்கு முதலமைச்சர் அவர்கள் கல்பனா சாவ்லா விருதினை வழங்கியது இந்த உடல் உறுப்பு தானத்தின் சிறப்பை தான் எடுத்து காட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் துணை முதலமைச்சர் அவர்கள் தன் துணைவியாருடன் உடல் உறுப்பு தான படிவத்தில் கையெழுத்திட்டது இதற்கு அதிகமான ஒரு சிறப்பை சேர்க்கிறது. மக்கள் மத்தியில் இன்னும் அதிகமாக சிந்திக்க வைத்திருக்கிறது. ஹிதேந்திரன் நினைவு நாளை உடல் உறுப்பு விழிப்புணர்வு தினமாக அறிவிக்க வேண்டும் என்று அப்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஹிதேந்திரன் நினைவு தினத்தை ஒட்டி உடல் உறுப்பு தானத்தை வலியுறுத்தி திருத்துறைப்பூண்டியில் இருந்து சைக்கிள் பயணமாக திருக்கழுக்குன்றம் வந்த பிரச்சார பயணியர்களும் ஹிதேந்திரன் புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் மதுரையில் பல்வேறு அமைப்புகள் சார்பில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் மெழுகுவர்த்தி ஏந்தி ஹிதேந்திரனுக்கு அஞ்சலி செலுத்தி உடல் உறுப்பு தான உறுதிமொழி ஏற்றனர். கால மாற்றத்திற்கு